அனைத்து உயிரினங்களும் நோயற்ற நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, புரதம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நோயின்றி வாழவும் அவனுடைய உடல்ங்கிற கட்டுமானம் சீராக இருப்பதற்கும் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனித உடலினுடைய பில்டிங் பிளாக்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன்ஸ். அதாவது ஒரு வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு நம்ம யூஸ்வலா கம்பிகள் கொடுத்து எப்படி செங்கல் மாதிரி கொடுக்குறோமோ அப்பதான் அதை பொறுத்துதான் அந்த வீடு கட்டிடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி தரவுகளும் சரி மருத்துவர்களும் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒருத்தருடைய பாடி வெயிட் 1 கிலோக்கு 1 கிராம் புரோட்டீனாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புரோட்டீனை வச்சு ஒரு பெரிய ஏமாற்று வேலையே நடக்குது. என்ன அப்படின்னா, இதுல இவ்வளோ புரோட்டீன் இருக்கு, அவ்வளோ புரோட்டீன் இருக்கு, புரோட்டீன் ட்ரிங்க், புரோட்டீன் ஷேக் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் சப்ளிமெண்ட்ஸாகவும் தேவையில்லாமல் புரோட்டீன் ஆட் பண்ணதாகவும் வந்து உள்ள வந்து அவங்களுக்கு திணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நன்மையை விட பக்க விளைவுகள் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ புரோட்டீன் அப்படிங்கிறப்ப நம்ம நாடி போகும் பொழுது அசைவம் சாப்பிடுபவர்களா இருந்தா அசைவம், மாமிசம், முட்டை போன்றவை வந்து எடுத்துக்கணும். ஸோ சைவ உணவு அப்படிங்கிறப்ப பருப்புகள் போன்றவை. யூஸ்வலா இந்த புரோட்டீன்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தசைகளுக்கு ரொம்ப முக்கியம். தசைகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எலும்புகள் பலமாக இருக்கும். நம்ம தசை வீக்கா போய் எலும்புகளுக்கு நீங்க கால்சியம் சப்ளிமெண்ட்ஸோ இல்ல கால்சியம் ஃபுட் எடுத்தீங்கனாலோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. தசை நல்ல வலுவாயி ஸ்ட்ரெச்சா இருந்தாதான் அந்த எலும்புகளுக்கு உராய்வு, தேய்தல் இதெல்லாம் வந்து நடக்காம எலும்புகளை வந்து பாதுகாக்கும். ஸோ இந்த பதிவுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் கஞ்சியை தான் பார்க்க போறோம். ஸோ கஞ்சிகள்ல பல வகைகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொதி கஞ்சின்னு இருக்கு, உரை கஞ்சின்னு இருக்கு, பால் கஞ்சின்னு இருக்கு, அப்புறம் வடி கஞ்சின்னு இருக்கு. இந்த மாதிரி கஞ்சிகள்ல நிறைய இருக்கு. சூடு கஞ்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சூடு கஞ்சியை தான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல வந்து என்ன ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி கஞ்சி அப்படிங்கிறது ஒரு வகை இருக்கு. அந்த வகையில தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் 10 கிராம் எடுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவரம் பருப்பை பொறுத்த வரைக்கும் அன்பாலிஷ்டா ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய துவரம் பருப்பு எடுங்க. ஸோ துவரம் பருப்பு எடுக்கணும். அதுக்கடுத்து என்னன்னா, சிறு பருப்பு இல்லைன்னா பச்சை பயிறு ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, பச்சரிசி. இது ஒவ்வொன்றும் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கிராம் வந்து எடுக்கணும். ஸோ இதை என்ன பண்ணணும், லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு பல்ஸ்ல வச்சு மிக்சியில பல்ஸ் வச்சு கோர்ஸா, அதாவது ஃபைன் பவுடராகவும் பண்ணக்கூடாது, அப்படியே போயிடும். ஸோ கோர்ஸா வந்து எடுத்துக்கணும். நம்ம உடைச்ச மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது எடுத்துக்கணும். இது ஒரு துணியில வந்து கட்டிடணும். ஸோ துணியில கட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு லிட்டர் தண்ணீர் வந்து எடுத்துக்கணும். அதுல இந்த துணியை வந்து ஒரு குச்சியில கட்டி தொங்க விட்டுறணும். அந்த தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி எரிக்கணும். ஸோ எரிக்கிறப்ப அந்த இது வெந்து அந்த மாவானது கஞ்சியாக இறங்கும். ஸோ கஞ்சியாக இறங்கின பிறகு அதை எடுத்து அதனுடன் மிளகு தூள், உப்பு சேர்த்து வந்து நம்ம பருகணும். எப்படி பருகணும் அப்படின்னா, காலை உணவாக பருகணும். இது யாருக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும்னா 2 பேருக்கு. குழந்தைகள் ரொம்ப மெலிந்த தேகமா இருக்கு, குறிப்பாக அவங்க தசைகள் வந்து வலுவிழந்து இருக்கு, இந்த மாதிரி சிபி சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, செரிப்ரல் பால்சி சைல்டுன்னு. இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாத நோய். ஸோ அந்த குழந்தைகளுக்கு இந்த கஞ்சியை தொடர்ந்து கொடுக்குறப்ப தசைகள் வந்து நல்லா வந்து வலு வந்து கொடுக்கும். அடுத்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, தசைவாதம், தசைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த கஞ்சியை வந்து காலையில் உணவாக கொடுக்கலாம். அதே மாதிரி இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியாட்டினின் பாஸ்போகைனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும்
இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நார்மல் ஆகுறது வந்து கண்கூடாக வந்து நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள். சர்க்கரை நோயாளிகளுக்கு நார்மலாவே புரதம், விட்டமின் B12 இந்த சத்து குறைபாடுகள்லாம் இருக்கும். ஏன்னா டைப் 2 சர்க்கரை நோய் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுகளால் ஏற்படக்கூடிய நோய் தான். ஸோ அவங்களும் இதை காலையில தொடர்ந்து எடுக்கிறப்ப நல்ல பலன் தரும். டைப் 2வுக்கும் நல்ல பலன் தரும். டைப் 1 சர்க்கரை நோயாளிகளும் இதை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளை தவிர மற்ற தசை பகுதி பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட நாட்டு சர்க்கரை, வெல்லம் போன்றவை எடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வெறும் மிளகு, உப்பு இது மட்டும் போட்டு எடுக்கணும். ஸோ இதை கான்ஸ்டண்டா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த சிபி சைல்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தசை நல்லா இது பண்றது, அவங்க கைகள் நீட்டி மடக்குவது, அவங்க மசில் வந்து யூஸ்வலா ஸ்பாஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸா இருக்கும், அதெல்லாம் குறையிறது கண்கூடாக தெரியும். ஸோ இது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். நம் கையாலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு புரதம். ஏன்னா துவரம்பருப்பு, பச்சை பயிறு இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புரதச்சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ அதனால என்னன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. இங்க பச்சை அரிசி நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுக்கணும் கஞ்சிக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கோம். ஸோ எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆரோக்கியமான புரதம் நமக்கு வீட்டிலேயே கிடைக்கும். ஆக்சுவலா இந்த கஞ்சியை எடுக்கிறப்ப நல்லா முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா, இதை தனிப்பட்ட முறையில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்டா எடுக்கணும். குழந்தைகளும் சரி, சர்க்கரை நோயாளிகளும் சரி. ஸோ என்ன மேடம் இது, அது போதுமான அளவு இருக்குமானா கண்டிப்பா. ஏன்னா புரதம் நமக்கு கிடைக்கும் பொழுது அது நல்ல ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கும். பட் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ற பக்குவம் இருக்கும். ரொம்ப தண்ணியாலாம் காய்ச்சக்கூடாது, நல்லா பாயில் பண்ணி, அதுக்கு தான் சொல்றேன் ரொம்ப மாவாவும் ஆக்கிடக்கூடாது, அப்படியே முழுவதுமா இருக்காது, நல்லா கோஸா கொஞ்சம் வெந்தா ஈஸியா அந்த அந்த கூழ்மம் இறங்குற மாதிரி இருக்கும். அந்த கூழ்மம் கன்சிஸ்டன்சி வந்தோடனே எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க வேணுமோ தொட்டுக்க துவையல் மாதிரி, பிரண்டை துவையல், உளுந்து துவையல், இந்த மாதிரி துவையல்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதையும் சாப்பிட்டுட்டு கூட வந்து நான் 2 இட்லியை சாப்பிடுறேன், தோசையை சாப்பிடுறேன் அப்படின்னா பக்க விளைவுகள் கிடையாது. பட் இதை எடுத்த பலன் வந்து நமக்கு இருக்காது. அதே மாதிரி உளுந்து அப்படிங்கிறப்பெல்லாம் கண்டிப்பா நம்ம கருப்பு உளுந்துக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருப்பு உளுந்து, அன்பாலிஷ்டு ஆர்கானிக் வந்து துவரம்பருப்பு, சிறுபருப்புங்கிறத விட பச்சை பயிறு. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பலன் வந்து முழுமையா கிடைக்கும். பட் இது தனிப்பட்ட உணவா தான் எடுக்கணும். இது சுகர் பேஷண்ட்ஸ் நாங்க சாப்பிட்டா எங்களுக்கு பத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தும். ஏன்னா புரதம் அதுல இருக்கு. நல்லா கஞ்சியா வந்து குளகுளத்த கஞ்சியா எடுக்கணும். தண்ணீரா எடுத்தோம் அப்படின்னா பலன் தராது.